ஸோ பைக்கில் எல்லாமே மவுண்ட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே வாலெட் மறந்துருப்பேன். நல்ல வேலை இங்கே வேலை செய்கிற அண்ணா தான் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாரு. ஸோ கிளம்பலாம். ஆல் செட். ஓகேண்ணா, பாய்ண்ணா. சூப்பர். ஆல்மோஸ்ட் பிளான் பண்ண டைமுக்கு நான் கிளம்பிட்டேன். ஸோ ஹலோ ஆல். இன்றைக்கி வந்து 27th of August. ஐயோ, இது எந்த ரூட்னு தெரியுது. எந்த பக்கம் போகணும்? அந்த சைட் போகணுன்னு நினைக்கிறேன். நான் மதுரை எந்த ரூட்னா? இதே வழி தானா? ஓகே. கரெக்டாக தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 2 ஆஃப் லடாக் ரைட். இன்றைக்கி வந்து கன்னியாகுமரி டு பெங்களூர் போகிறோம். டோட்டலாக ஒரு 650 கிலோமீட்டர்ஸ் ரைடு. ஒரே நாளில் 600 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். பட் பார்க்கலாம், கண்டினியூஸாக ஓட்டும் போது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. எவ்வளோ டயரிங்காக இருக்க போகுதுன்னு தெரியல. நேற்று வந்து ரீச் ஆகும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்தது. பட் ஆனால் வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் சரியாக போயிடுச்சு. ஓகே, நம்ம ஹைவே டச் பண்ணிட்டோம். இன்னுமே ஒரே ஹைவே தான் பெங்களூர் வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன். வந்துட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்தேன். ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் எடுத்தேன். ஸோ செயின் லூப் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் இப்போ 9:30 ஆகுது. அவ்வளோவா வெயில் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஈவினிங் டைம்ஸில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த கிராஸ் விண்ட்ஸ் மட்டும் அப்பா தாங்க முடியல. வண்டியே தூக்கிட்டு போயிட மாட்டிருக்குது. அந்த அளவுக்கு வந்து கிராஸ் விண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு மாதிரி வண்டி போகிறதே ஸ்ட்ரெயிட்டாக இருந்து ஒரு மாதிரி சாஞ்சி தான் போக வேண்டியதாக இருக்குது. அதை கவுண்டர் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு சரியான ரவுஸாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, என்னோடய வண்டி 30.8 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தருது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு 28-27 அந்த மாதிரி தான் தரும்னு நினச்சேன். நான் ஸ்பீட் வந்து மோஸ்ட்லி அரௌண்ட் 100 to 110 மெயின்டைன் பண்ணுறேன். லைக் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் போகுது. ஒரு பெரிய ஆவரேஜ்னால் ஒரு 90 to 110 அந்த மாதிரி சொல்லலாம். ஓஹோ, தாத்தா எதையுமே பார்க்காம கிராஸ் பண்ணுறாரு. ஸோ சாப்பிட நிறுத்தியிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. லேட், எனக்கு பயங்கரமாக பசிக்குது. கரூர் தாண்டி, கரூருக்கும் நாமக்கலுக்கும் நடுவில் இருக்கும். சேலம்க்கு வந்து இன்னொரு 85 கிலோமீட்டர்ஸ், 80 to 85 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பை. செகண்ட் சென்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சுது. சேலம் கிராஸ் பண்ணுறதுனால அப்பா அம்மா வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சாப்பிட நிறுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வரும்போதே அவங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டாச்சுன்னா கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 கிட்ட ஆகுது. ஆனால் ஒரு காமெடி என்னென்னா, சொந்த ஊரே தாண்டல. என்ன சொல்கிறது, சேலமில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம், இன்னும் சேலமே தாண்டல. அதுக்குள்ளே பார்த்தா
கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டோம். எக்ஸாக்டாக 945 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டோம். ஆஹாஹா, செம காமெடி. இந்த ப்ளூ கலர் கண்டெய்னர் இருக்கிற லாரி நான் எங்கிருந்தோ பார்த்துட்ருக்கேன். 2-3 வாட்டி ஓவர்டேக் பண்ணுறேன். இப்போ ஓவர்டேக் பண்ணால் 3ஆவது வாட்டி. நாம் போகிற ஸ்பீடு என்ன, இந்த வண்டி போகிற ஸ்பீடு என்ன, ஆனால் வந்து இவங்க ஒரே மாதிரி வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம நிற்கிறப்பெல்லாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ 1.5 ரோடுக்கு கவர் ஆகிருக்கு வண்டி. இந்த 1000 கிலோமீட்டர்ஸ் நார்த் போயிருந்தேன்னா இந்நேரம் பெங்களூர் தாண்டி ஹைதராபாத் தாண்டி அந்த 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் நான் நாக்பூரே ரீச் ஆகிருப்பேன். கொஞ்சம் அன்யூஷுவலாக வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது. லைக் எனக்கு அந்த ஹைவேல வந்துட்டு இந்த ஹைவேல வரும்போது ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதில் இந்த மாதிரிலாம் நான் ஒரு தாட்டி கூட ஸ்லோ பண்ணவே இல்லை. நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தேன். இங்கே என்னடானா இந்த ஹைவே எடுத்ததுலேருந்தே கஜ 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 கஜன்னு வண்டி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஹைவே வந்து என்ன சொல்கிறது, நான் பல வாட்டி போயிட்டு வந்திருக்கிற ஹைவே. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறது பெங்களூரில், நான் இருக்கிறது சேலமில், வீடு சேலமில். ஃபியூயல் போட்ட மாதிரி இருக்குது. அடுத்து இப்போ பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஃபியூயல் கம்மியாகிடுச்சு. தொப்பூர் ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயிலுக்கு வரணும்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ தான் நிறுத்தியிருக்கேன். எப்போ போனாலும் அறக்க பறக்க பெங்களூர் போக வேண்டியது, கடைசி நிமிஷத்தில் கிளம்பி. அப்புறம் எப்படி நிறுத்த முடியும்? இன்றைக்கோட செகண்ட் ஃபியூயல் ஸ்டாப் அண்ட் நம்ம ட்ரிப்போட 4th ஃபியூயல் ஸ்டாப். இந்த பங்கில் காரில் வந்தால் வந்து வைசார் க்ளீன் பண்ணி விடுவாங்க. தர்மபுரி டோல் தாண்டின உடனே வர ஃபஸ்ட்டு பங்கு லெஃப்ட் சைடில். எல்லா இடத்துலையும் பைக்ஸை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் ஓசியில் போகிறதுனால. ஒசூர் இன்னும் 47 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஒரு 6.3 கிலோமீட்டர்ஸ் தான் இன்னும் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அவனுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டான். அண்ட் டே 2 இனிதே முடிவடைந்தது. ஸோ வர வழியில் லேசாக மழை, ஆக்சுவலி மழை பெஞ்சு ஸ்டாப் ஆயிடுச்சு. நல்ல வேலை, இல்லைன்னா மறுபடியும் எடுத்து அந்த ரெயின் லைனர்ஸ்லாம் போட்டு வண்டி எடுக்கிறதுக்கு சரியான சோம்பேறித்தனம் எனக்கு. நல்ல வேலை மழை பெய்யலை.